ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன். 2024ஓட லாஸ்ட் பர்ச்சேஸ் இது. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றத உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஈரோடு போயிருந்தோம். ஈரோடில் இனியன் டெக்டைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஈரோடு போயிருக்கேன்னு சொன்னோன்னே எல்லாம் பயந்துடாதீங்க, ஐயோ பெரிய பர்ச்சேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே அள்ளிலாம் எடுத்துகிட்டு வரல. அண்ணாச்சி கடையில் அள்ளிக்கோன்றாங்களே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கிள்ளி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் சிம்பிளாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரீ எல்லாமே வந்து எல்லா ரேட்லேயும் இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்குது. நான் இந்த மாதிரி சாரீங்கெல்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து சுடி. இதில் வந்து எஸ்ஸு, எல்லு, எம்மு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பண்டலாக இருக்குது. ஒரு பீஸ் கணக்கு ரேட்டு 5 பீஸு 4 பீஸு அந்த மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது ஒரு பீஸாக தரமாட்டாங்க. ஒரு பண்டலில் 4 பீஸ் 5 பீஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கு. இன்ஸ்கர்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் வந்து 10 பீஸு 15 பீஸு 20 பீஸு அந்த மாதிரி தான். ஒரு பீஸாலாம் கொடுக்கறதில்ல, அப்படியே ஒரு பண்டலாக கொடுக்குறாங்க. லெகின்ஸு, இன்னர் வேர், இதுவும் வந்து ஒரு பாக்ஸில் 10 பீஸ் இருக்கும். 10 பீஸாக தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எடுத்ததுனால நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சேல்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக போய் பண்ணலாம். நம்ம வந்து சேல்ஸ்க்காகலாம் வாங்கலை. எனக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து வேறு கடையில் எடுத்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து குர்த்தீஸு. இது எல்லாமே வந்து நான் ரேட் சொல்லலை. ஏன்னா வந்து ஈரோடுன்ற போதே ரேட்டெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒருத்தர் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதே ரேட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்காது. நம்ம வந்து பார்கெயின் பண்ணி பேசி அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். இது வந்து ஃபுல் ஃப்ராக்கு. யாருக்கு, உனக்கா மானசாக்கா? என் சைஸுக்கு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருந்தா நானும் போடுவேன். பிடிச்சிருந்தாவா 10 இருந்தாவா? பிடிச்சிருந்தான்னு சொல்றது என் உடம்புக்கு பிடிச்சிருந்தா போடுவேன்னு சொல்றதுக்கு. இது நல்லா இருக்கு. இதுவும் மானசாக் தானே? எல்லாமே மானசாக் தான். இதெல்லாம் கம்மி ரேட்டு தான். இது வந்து நம்ம பார்கெயின் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் ஈரோடில் பர்ச்சேஸ் பண்ணோம். நிறையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா இடமும் இல்லை வீட்டில் துணிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு. எது தேவையோ அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ஒஸ்ட்டு தான், எனக்கு பிடிக்கல. பார்க்கும்போது பிக்சரில் நல்லா இருந்தது, வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இல்லை. இது வந்து 2 பீஸ் வந்து 203 ரூபா 2 பீஸு. சாரீ ஸ்டோரேஜ் பேக் தான். இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் வளவலன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வளவலன்னு இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக பார்த்தேன். பிக்சரில் நல்லா இருந்தது, இதில் நேரில் வரும்போது நல்லா இல்லை. இது ஊற்றிச்சு. இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இது 2 பீஸ் வந்து 238 ரூபா. இதுவும் சாரீ சுடி எது வேணால் ஸ்டோரேஜ் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்னஸுக்கு
இதோட உள்ள அட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் இது மாதிரி அட்டை இருக்குது. இது இப்போ நம்ம வந்து அடியில் ஸ்ட்ராங்காக வேணும்னா இது வச்சுட்டு சாரீங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, ஃப்ராக்கு இதெல்லாமும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பீரோவில் அடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கவர் பண்ணுறதுக்கும் நல்லா இப்படி பேக்கிங் கொடுத்துருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம். 2 பீஸ் 238 ரூபாய். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இப்போ பீரோவில் வச்சுட்டு நம்ம இன்னும் இதுக்கு மேலே வேறு எதனா திங்ஸ் வச்சா கூட கீழே அமுங்காது. அதே இதில் வந்து அப்படி இல்லை, வச்சுட்டா சுருங்கிடும். ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் நான் பிக்சர் பார்த்து தான் ஏமாந்து போயிட்டேன். இந்த வருஷம் ஏமாந்த பொருளில் இதுவும் ஒன்று. இது வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. நல்லா இருக்குது. அடை பிடிச்சி பீரோவில் வைக்கிற மாதிரி நல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுலேயே சாரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். சாரி வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரம் கிழிஞ்சிடும்ன்ற ஃபீல்லாம் இல்லாமல் இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. தாராளமாக வாங்கலாம் இது. எடுத்துக்கலாம். பீரோவில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக வந்து இந்த அட்டை கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. இந்த அட்டைங்களாம் வந்து அவங்க இதிலேயே உள்ளே வச்சு தையல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. 238 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அடுத்து பார்க்கலாம். இதையும் பேக்கிங் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே பீரோவில் வச்சிடலாம். சாரீஸ் இதெல்லாமும் பேக்கிங் பண்ணியாச்சு. அடுத்த பர்ச்சேஸ் பார்க்கலாம். இது அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட நம்மளுக்கு கீழே அட்டை இருக்கிறதுனால துணி கசங்குன்ற ஃபீல் இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குது. அடுத்த பர்ச்சேஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஹார்ட் அனலைஸ்டு கடாய் தான். எத்தனை கடாய் தான் வாங்குவோங்க அப்படின்னு சொல்கிறது மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு. அதனால் இது எனக்கு இல்லை, கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். பொங்கல் கிஃப்ட் இது, அதனால் வாங்கியிருக்கேன். எனக்கு கிடையாது சத்தியமாக. இது வந்து அமேசானில் 717 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. இந்த டைம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. நம்ம பொருளாவோ சாரியாவோ இதுவாவோ கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா சமைக்கும் போது நம்மளை நினச்சே சமைப்பாங்கல்ல. அதனால் இந்த ஐடியா பண்ணி வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பர்ச்சேஸு இதுதான், அதிரடி பர்ச்சேஸ் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது இந்த பேக் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் முதல்லையே நான் வந்து சொல்லியிருக்கேன், சேமிப்பு வந்து எவ்வளோ முக்கியம், நான் எப்படி சேமித்தேன் அப்படின்றதெல்லாம். இந்த வருஷம் வந்து நான் சேமித்ததை லாஸ்ட்டில் இந்த பொருள் வாங்கியிருக்கேன். நான் நகைச்சீட்டு போட்டிருந்தேன். மீதி வந்து நான் சேமித்த பொருளை வச்சு பேலன்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன்.
அது நகை வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அழகுக்காக அந்த மாதிரிலாம் நகை வாங்க மாட்டேன். சேதாரம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கோ, நம்ம வாங்குகிற பொருள் வந்து சேதாரம் வந்து எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஏன்னா நம்ம நகை வாங்கிறதுன்றது வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ்க்காக தான் வாங்குகிறோம். வீடு வாங்கிறதுக்கோ படிப்பு செலவுக்கோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு நம்ம சேமித்து வைக்கிற பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேதாரம் கம்மியான பொருளாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் சேதாரம் கம்மியான நகையை தான் வாங்குவேன். அழகுக்காக நகை வாங்க மாட்டேன் எப்போவுமே. அந்த வகையில் இந்த முறை நான் வாங்கியிருக்கிறது வந்து இது கோதுமை மாடல் செயின் தான். இதனோட சேதாரம் வந்து 6% தான். இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது நம்ம சேமிப்பும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் யாரெல்லாம் வந்து சேவிங்ஸ்க்காக நகை வாங்கி வைக்கிறீங்க, நம்ம தேவைக்கு இல்லாமல் அப்படின்னும் போது நீங்கள் டிசைட் பண்ணி நகை வாங்குறதையும் சூஸ் பண்ணி வாங்குங்க. பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதா வாங்குங்க. நம்ம திருப்பியும் நம்மளுக்கு தேவைக்கு விற்கும்போது நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பழைய மாடல் தான், கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல் தான் வாங்கியிருக்கேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது 6% தான் சேதாரம். இதுக்கு ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வருஷ சேவிங்ஸ்க்கான சேமிப்பு இதுதான். அதனால் வந்து எப்போவுமே வந்து வருஷம் முதல்ல செலவு பண்ணாதீங்க, சேமித்து வைங்க. எப்படி நம்ம சேமிக்கலான்ற ஐடியாவையும் நீங்களே உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, நம்மக்கிட்ட என்ன வருமானம் வருது, எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்றத நீங்களாக டிசைட் பண்ணி இந்த பர்சன்டேஜில் சேமித்து வைக்கலாம் அப்படின்றத யோசித்து சேமித்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு பொருளாக ஏதாச்சும் வாங்கி வைக்கலாம். இதை சேமிப்புன்றது நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் ஆகும். சேமிப்புனால வந்து நம்ம நிச்சயமாக தலை நிமிர்ந்து தான் நடக்கலாம், தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எல்லாரும் கட்டாயம் சேர்த்து வச்சுங்க. 2025ல் யாரெல்லாம் சேமித்து வைக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.